Hi students, இன்னைக்கு 9th standard mathsல set languageல exercise 1.1ல 3 and 4th problem தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Consider the following set A equal to 0, 3, 5, 8, B equal to 2, 4, 6, 10 and C equal to 12, 14, 18, 20, 20. State whether true or false. இதெல்லாம் கீழே கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் வந்து true or false அப்படின்னு கேட்டிருக்காங்க. First question என்ன இருக்கு பாருங்க. 18 belongs to C. 18 வந்து Cல இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்குதான்னு பாருங்க. இங்கே பாருங்க, Cங்கிற செட்டில் 18 இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கு என்ன போடணும்? ட்ரூ அப்படின்னு போடணும். அடுத்தது ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 6 does not belongs to A. ஏல வந்து 6 இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஏல வந்து 6 இருக்கா? இல்லவே இல்லை. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போட்டால் இருக்குது, அதில் குறுக்க ஒரு கோடு போட்டோம்னா இல்லை, does not belongs to. ஸோ இதுவும் வந்து என்னது? ட்ரூ. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 14 does not belongs to C. 14 ஆனால் எங்கே இருக்குது? சிங்கிற செட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க? இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபால்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள். ஃபோர்த்து ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 10 பிலாங்ஸ் டு பி. பியில் வந்து 10 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கா? பியில் வந்து 10 இருக்குது. அப்போ இது வந்து என்னது? நம்மளுக்கு ட்ரூ. அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பிலாங்ஸ் டு பி. பியில் 5 இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ இது என்ன சொல்லணும்? நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0 பிலாங்ஸ் டு பி. 0 பியில் வந்து 0 இருக்குதா? இல்லவே இல்லை. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு என்னது தான்? ஃபால்ஸ். ஓகேயா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபில் இன் த பிளாங்க்ஸ். 3 பிலாங்ஸ் டு. 3 வந்து எதுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த செட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். 3 வந்து ஏல தான் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே என்ன சொல்லுவோம்? ஏ போட்டுடலாம். 14 பிலாங்ஸ் டு. 14 எந்த செட்டுக்குள்ளே இருக்குது? இந்த போய் இருக்குது பார்த்தீங்களா? எதுக்குள்ளே இருக்குது? சிக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே சி அப்படின்னு போட்டுருவோம். 18 பிலாங்ஸ் டு பியா, டஸ் நாட் பிலாங்ஸ் டு பியான்னு கேட்டிருக்காங்க. 18 உங்கள் பாருங்கள் எங்கே இருக்குது? பியில் இருக்குதா 18? 18 பியில் இல்லை. அப்போ இங்கே என்ன போடணும்? டஸ் நாட் பிலாங்ஸ் டு. 4 வந்து பியில் இருக்குதா? இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா? 4 வந்து இருக்குது. ஸோ பிலாங்ஸ் டு அப்படிங்கிறத போடலாம். இப்போ ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் த ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்ன செய்யணும்? எலமெண்ட்ஸை செட்டுக்குள்ளே எழுதணும். ஒவ்வொரு எலமெண்ட்டும் செப்பரேட்டட் பை கமாஸ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. 20 விட குறைவான நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு 2, 4, 6, 8, 10 அப் டு 20 வரைக்கும் வரும். 12, 14, 16, 18. ஓகேயா? இதுதான் வந்து இது அதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள். b ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் y such that y ஈக்குவல் டு 1/2n, n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N, n இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இங்கே n வந்து எதில் இருக்குதா? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது? 1, 2, 3 அப்படி போகிறது தான். ஸோ இந்த n வந்து எது வரைக்கும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்குவோமா? n ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். ஈக்குவேஷன் என்னது? y ஈக்குவல் டு 1/2n. முதல்ல n ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷனை எழுதிக்குவோம். இந்த இடத்துல இந்த n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1-ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பண்ணால் 1/2 × 1. இந்த ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் இல்லை. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் 1/2. அடுத்தது n-க்கு பதிலாக என்ன செய்யலாம்? 2 போடுவோம். 2 போட்டால் இந்த இடத்துல 1-க்கு பதிலாக என்ன செய்யணும்? 2ங்கிறது போடணும். இப்போ 1/2 × 2 that is equal to 1/4. 3 போட்டோம்னா y ஈக்குவல் டு 1/2 × 3 1/6. n-க்கு பதிலாக 4 போட்டோம்னா y ஈக்குவல் டு 1/2 × 4 1/8. அடுத்தது இது n ஈக்குவல் டு 5 கொடுத்தோம் அப்படின்னா y ஈக்குவல் டு 1/2 × 5 that is equal to 1/10. இப்போ நம்ம 5 n-க்கு பதிலாக 1, 2, 3, 4, 5 எல்லாமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சப்ஸ்டியூட் பண்ணி y-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ b ஈக்குவல் டு 1, 2, 1/4, 1/6, 1/8, 1/10. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். மூணாவது ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். c ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் x such that x is a perfect cube and x is greater than 27 and less than 26 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. x எப்படி இருக்குமா? பெர்ஃபெக்ட் க்யூபாக இருக்குமா? இப்போ 1ஓட க்யூப் என்னது? 1, 2ஓட க்யூபு 8, 3ஓட க்யூபு 27, 4ஓட க்யூபு 64, 5ஓட க்யூபு 125, 6ஓட க்யூப்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 6 × 6 × 6 ஈக்குவல் டு 216. ஓகேங்களா? இப்போ இது எப்படி சொல்லியிருக்காங்க? 27 விட பெருசு, 216 விட சின்னது. அப்போ 21 இதை விட பெருசு, 27 விட பெருசு எதுன்னு பாருங்கள். 67. 216ஓட சின்னது வந்து 125. ஸோ c ஈக்குவல் டு 64, 125 இஸ் த ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா
Fourth sum, D equal to x such that x belongs to z comma minus 5 less is x is greater than minus 5 and less than or equal to 2. இப்போ z வந்து உங்களுக்கு என்னது இன்டீஜர்ஸ். ஸோ பாசிட்டிவ் நம்பர் 0 நெகட்டிவ் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னது z. அப்போ இங்கே d வந்து உங்களுக்கு எப்படி வரும்? 5 விட பெருசுன்னா -4 -3 -2 -1 0 1 2 is the answer. Thank you students.